ஆண்டு பொதுக்கூடம் நடந்திருக்கு ரிலையன்ஸ்ல. அது ரொம்ப முக்கியமா பொதுவாக எதிர்பார்க்கக்கூடியது. ஏன்னா ஒரு திருவிழா மாதிரி எப்படி வாரன் பஃபெட்டினுடைய பெர்க்ஷயர் ஹாத்வேக்கு போறாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் போகும். அது இப்போ வர்ச்சுவலாவும் நடக்குது. அதுல 2-3 முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் துவங்குறாங்க. அது ஒரு தனி டிவிஷன். அது ஒரு நிறுவனமாக மெட்டா, கூகுள் இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியா மட்டுமல்ல இந்த பொதுவாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்றதுக்கு அதை பயன்படுத்துவதற்காக இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு தனி நிறுவனமாக பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முதலாவது. ரெண்டாவது ஜியோ, அத நல்ல வளர்ச்சி. இந்த லான்ச்சை நாங்க ரொம்ப அசுர வேகத்துல பண்ணது இந்தியாவில நாங்க பண்ணிருக்கோம். இதை இப்ப இந்தியாவை தாண்டியும் இப்ப குளோபலி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமா 2026ஆம் ஆண்டு முதலாம் அரையாண்டுல இது தனியா இந்த பங்கு பட்டியலிடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது திட்டமிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. சோ ஜியோ விரைவில், ஏற்கனவே ஜியோ பைனான்ஸ் தான் இருக்கு, ஜியோ இல்ல, டெலிகாம் கம்பெனி பட்டியலிடப்படலாம். மூன்றாவதாக ஆகாஷ் அம்பானி அவருடைய அறிவிப்பு 2 முக்கியமானது. ஒன்று ஜியோ பிசி. இது ஒரு வர்ச்சுவல் டெஸ்க்டாப் சர்வீஸ்னு சொல்றதுக்கு நீங்க வீட்டுல கம்ப்யூட்டர் வச்சுக்க வேண்டாம், உங்களுடைய நார்மல் டிவி ஸ்கிரீன் அதே அந்த ஜியோட செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டாப் பாக்ஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, செட்டாப் பாக்ஸ்ல உங்க கீபோர்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவி ஸ்கிரீன்ல அதே கம்ப்யூட்டரா மாறிடும். பேஸ்ட் ஆன் அது ஒரு வர்ச்சுவல் டெஸ்க்டாப் சர்வீஸ்னு சொல்றது. கிளவுட்ல நீங்க இங்க எதுவும் வச்சுக்க, ஹார்ட் டிஸ்க் இருக்காது, இங்க எதுவும் ஸ்டோரேஜ் இருக்காது, எல்லாமே கிளவுட்ல இருக்கும். பே அண்ட் ஆஸ் யூ யூஸ்னு சொல்றது. நீங்க பயன்படுத்துவது எவ்வளவு, எப்படி நீங்க போன் பண்ணா காசு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி அதை பயன்படுத்தும் பொழுது அதற்கு காசு கொடுத்தா போறோம்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஜியோ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு வேரபிள்னு சொல்றது. இது போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே கிளவுட்ல இருக்கும், எடுக்கலாம், பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். மல்டிபிள் லாங்குவேஜஸ் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஜியோ ஃப்ரேம்ஸ்ங்கிற வேரபிள், ஜியோ பிசி, இது ரெண்டும் அவருடைய இதுல சொன்னது. இது எல்லாமே ஓவராலா பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஒரு இதுக்கு தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுகிறது. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அது எப்போதுமே மாறாகத்தான் ரியாக்ஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ அதனால அது நம்ம லாங் டேர்ம்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம போக தான் பார்க்கணும்.